தேவைகளை தேடிச் செல்லும் இந்த யூடியூப் சேனல் ஜியோஜம் யூடியூப் சேனல் இன்றைக்கு ஒரு வீடு கட்டுமானத்தை கட்டி நிறைவு செய்து கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு பணமரம் பண்ண வழியாக இப்போ நீங்கள் எவ்வளவு 120 ரூபா எடுக்கிறது எங்களுக்காக 40 ரூபா கழித்து 80 ரூபாய்க்கு கொடுக்குங்க இந்த கஷ்டமான குடும்பத்துக்கு. நன்றி சொன்னீங்க. இது சந்தோஷமா 10 வருஷமா ஒரு வீடு இல்லாம இருந்த உங்களுக்கு 10 வருஷம் இருந்தாலும் அவங்க செஞ்சு அந்த தேங்க்யூ. வாங்க நாங்க போவோம் அந்த வீடு உங்களுக்கு அந்த வீட்டை நான் இன்னைக்கு திறந்து தருவேன். தம்பி ஓடியா குட்டி தம்பி வா ஓடி 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 ஓடியா ரைட். இதான் அந்த ஜோன் அவங்க பிள்ளைகள் கட்டி கொடுத்த வீடு. இன்றைக்கு நாங்கள் உத்தியோகபூர்வமாக இவங்களுக்கு இந்த வீட்டில் வந்து நாங்கள் இருக்கிறதுக்கான அந்த கதவினை திறந்து கொடுக்கும். இதுதான் இன்றைக்கு அவங்களுக்கு செய்து கொடுத்த அந்த வீடு. இந்த ரூபாய்க்கு கொடுக்குங்க இந்த கஷ்டமான குடும்பத்துக்கு. உங்களுக்கு இறைவன் ஆசி கிடைக்கும். நன்றிகளை தெரிவிக்கின்றது. யாருக்கு அந்த வீடு கிடைத்தது, எப்படி கிடைத்தது என்பதை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட நாங்கள் இந்த இடத்தை அந்த வீடு எங்கே இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறோம். இவர்கள் 10 ஆண்டுகளாக இந்த குடிசை வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தகப்பனார் வந்து அவர் கரவலை தொழிலுக்கு போகின்றார். இந்த தாய் வந்து முந்திரியம் கொட்டை உடைத்து அதில் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டுதான் இந்த 3 குழந்தைகளையும் அவர்கள் நடத்தி கொண்டு மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற இந்த பகுதி. இந்த இடத்துல பேர் என்ன? சவுக்கடி தலவாய். இது எந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கு? இது வந்து மட்டக்களப்பு வாழைச்சேனைக்குள்ள இருக்குதா இல்லாட்டி ஏறாவூருக்குள்ள இருக்கு? ஏறாவூருக்குள்ள இருக்கிற இந்த பிரதேசம். சரி, நீங்க எத்தனை ஆண்டுகள் இந்த வீடு இல்லாம கஷ்டப்பட்ட நீங்க சொல்லுங்க. நீங்க எத்தனை ஆண்டு, எத்தனை வருஷமா நீங்க வீடு இல்லாம இருந்தீங்க? 10 வருஷமா. 10 வருஷமா நீங்க வீடு இல்லாம இருந்தீங்க. ஸோ இந்த குடிசைக்குள்ள மழை வந்து என்ன வீங்க? மழை வந்தா அப்படியே ஒரு பக்கம் ஒழுவும் கிடந்து ஒரு பக்கம் ஒரு பிள்ளையில படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கும். ஒரு சைட்டு பக்கம் தான் இல்ல. நாங்க 4 படுக்க அங்க அக்கா நீங்க 4 பேரும் இந்த சைட்டு பக்கம் தான் படுக்கிறேன். உங்களோட படிப்பு பிள்ளையோட படிப்பெல்லாம் இதுக்குள்ள தான் படிக்காங்க? இதுதான் படிக்கிறேன். படிக்கீங்க. சமையல் எல்லாம் இதெல்லாம் செய்யறீங்க? சமையல் தான் இருக்கேன். நீங்க எங்க தொழிலுக்கு போறீங்க? நாங்க இதுக்கு போறாங்க முஸ்லிமாக ஏரியாக்கு போய் என்ன செய்றீங்க நீங்க? தோன்றுறேன். என்ன செய்றீங்க? தோன்றுற கத்தியார என்ன தோன்றீங்க? வந்து முந்திரம் கொட்டை. அதனால உங்களோட கையெல்லாம் சரியான காயங்கள் இருக்கு. அந்த பால் சுட்டு காயங்கள். எவ்வளவு தருவாங்க ஒரு நாளைக்கு? கிலோ 80 ரூபா. ஒரு கிலோ உடைச்சிங்கன்னா 80 ரூபா. எத்தனை கிலோ ஒரு நாளைக்கு உடைப்பீங்க? ஒரு சாக்கு அப்படியே உடைப்போம். ஒரு சாக்குல எத்தனை கிலோ? எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுப்பீங்க நீங்க? 500 ரூபா. அப்படி வரும். அந்த காசு எடுத்துக்கொண்டு தான் பிள்ளைகளுக்குரிய சாப்பாடு செய்வீங்க. முடிய கணக்கு பார்ப்பாங்க. கணக்கு பார்த்தேன். இப்ப 10,000 வந்தா எடுத்து காசை கொண்டு வந்து ஏறாத போய் அரிசி வாங்கி அப்படி சமைச்சு இப்படித்தான் நீங்க சாப்பிடுறீங்க. பிள்ளைகளோட படிப்புக்கு என்ன செய்றீங்க? படிப்புக்கெல்லாம் அவங்களுக்கு சேர்த்தாலும் கொப்பியெல்லாம் கிடைச்சது. கொப்பியல் வந்து சேர்த்தாலும் கொடுத்தாங்க. யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஜியோஜம் யூடியூப் சேனல் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தந்திருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன நினைக்கீங்க? இந்த குடிசை வீடு மாதிரி உங்களுக்கு ஒரு அளவான ஒரு வீடு அவங்க கட்டி தந்திருக்காங்க. இந்த வீடை கட்டித்தரதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்ச ஜோன் ஆல்பர்ட் ஐயாவுடைய பிள்ளைகள். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வந்து நன்றி சொல்லுங்க. நன்றி சொன்னீங்க. இது சந்தோஷமா 10 வருஷமா ஒரு வீடு இல்லாம இருந்த உங்களுக்கு 10 வருஷம் இருந்தாலும் அவங்க செஞ்சு அந்த தேங்க்யூ. வாங்க நாங்க போவோம் அந்த வீடு உங்களுக்கு அந்த வீட்டை நான் இன்னைக்கு திறந்து தருவேன். தம்பி ஓடியா குட்டி தம்பி வா ஓடி 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 ஓடியா ரைட். இதான் அந்த ஜோன் அவங்க பிள்ளைகள் கட்டி கொடுத்த வீடு. இன்றைக்கு நாங்கள் உத்தியோகபூர்வமாக இவங்களுக்கு இந்த வீட்டில் வந்து நாங்கள் இருக்கிறதுக்கான அந்த கதவினை திறந்து கொடுக்கும். இதுதான் இன்றைக்கு அவங்களுக்கு செய்து கொடுத்த அந்த வீடு. இந்த வீட்டுக்கு அடிப்படை தேவையாக நிறைய தேவைகள் இருக்கிறது. இந்த வளவில் வந்து ஒரு மனசுல கூட இல்லை. கிட்ட வாங்க ஓடியாங்க செல்லுங்க ஓடியாங்க. இந்த 3 குழந்தைகளும் படிக்கின்ற குழந்தைகள், சின்ன குழந்தைகள். அந்த மாமா பாருங்க, அந்த மாமா படிக்கின்ற குழந்தைகள். ஒரு வயதான ஒரு தகப்பனார், ஒரு தாய், இளம் தாய். இவர்கள் இணைந்து இந்த குடும்பம் சிறப்பாக போறதற்கு சமூகத்தில் ஒரு பெரிய தேவை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஜோன் குடும்பத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய ஜியோஜம் யூடியூப் சேனல்
அவங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறது நீங்கள் செய்த இந்த உதவிக்கு. இந்த சமூகத்துல இப்படிப்பட்ட தேவை உள்ளவர்கள் அதிகம் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கிராமத்துல அதிகமான இடங்கள் மலசல கூடம் இல்லை, அது கிணறு இல்லை, அதே போல சின்ன சின்ன குடிசை வீடுகள் இருக்கிறாங்க. இவங்களோட தொழில் அன்றாடம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கரவலை தொழில் செய்து அன்றாட வருகின்ற அந்த வருமானத்தை வைத்து தான் அவருடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். சமூகத்துல இன்றைக்கு பார்க்கின்ற போது ஏதோ தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது அல்லது விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது, மக்கள் ஏதோ ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறான்னு சொல்லுகின்ற இந்த காலகட்டத்திலேயும் கிராமத்துல சின்ன குடிசை வீடுகளில் வாழ்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு மனமிறங்கின ஜோன் எட்வர்ட் குடும்பத்தை போல இந்த யூடியூப் சேனலை பார்க்கிற நண்பர்கள் கூட இப்படிப்பட்டவர்களுக்கு, இப்படி கிராமத்தில் இருக்கிற இந்த மக்களுக்கு உதவி செய்ய உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இந்த பகுதி தளவாய் என்ற பகுதி, இதுக்கு சவுக்கடி தளவாய் பகுதி. இது ஏறாவூருக்குள்ள இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் பிரதேசத்தில் தான் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இதே போல பல மக்கள் அடிப்படை தேவையோடு கூட வாழ்கின்றார்கள். ஆனால் தேவை நிறைந்த நாம் இவர்களை போன்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா. இவர்களுக்கு எங்களுடைய மைக்க இதை பிடிச்ச பேசக்கூடிய அளவுக்கான அந்த ஆற்றல் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் இல்லாத ஒரு சந்தோஷமான நிறைவை ஜோன் எட்வர்ட் அவருடைய குடும்பம் செய்து கொடுத்திருக்கிறது. மீண்டுமாக எமது யூடியூப் சேனல் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் இருக்கு. நன்றி. அவர்களுடைய வீடு, பழைய வீடை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடு உடைந்த நிலையில இதுல தான் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. இதுக்குள்ள சமையல், இதுக்குள்ள எல்லா காரியமும் உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே வானம் தெரிகிற அளவு இருக்கும். எனவே இந்த குடும்பத்தை பார்த்து செய்த அந்த உதவிக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களும் இருக்கும். நன்றி. God bless you.